திரு நாகராஜ், அம்பேத்கரை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு அம்பேத்கர் முன்வைத்த கொள்கைகளுக்கு எதிராகத்தானே நீங்க இதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலை மதிவதனை சொல்றாங்க. அப்ப அம்பேத்கரை உண்மையாகவே கொண்டாடுகிறார்களா அல்லது அவமதிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அம்பேத்கர் 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 அம்பேத்கருடைய பெயரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அம்பேத்கருடைய பெயரை சொல்வதை விட அந்த மக்களுக்கு அம்பேத்கர் சொன்ன திட்டங்களை நலன்களை செய்திருந்தால் அது மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கும். அப்படி செய்யாமல் நீங்கள் வெறும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெயரை சொல்கின்றால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும். இதுதான் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகல. அது அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. தமிழ்நாட்டிலேயே அம்பேத்கர் குறித்து பேச ஆரம்பிச்சு விட்டார்கள். புத்தகத்தை வெளியிட்டு புத்தகம் குறித்து பேசல. சார், தமிழ்நாட்டில் அம்பேத்கர் குறித்து பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவனிக்க தொடங்கிட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க. கவனிக்க தொடங்கலீங்க. நாங்க பாரத ரத்னா விருது நாங்க தான் கொடுத்தோம். தமிழ்நாட்டை பற்றி சொன்னதுனால சொல்றேன். தமிழ்நாட்டில் அம்பேத்கரை பற்றி பலரும் பேசுகிறார்கள். பாரத ரத்னாவை விபி சிங் கொடுத்தாரா, பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததா? எங்களுடைய உதவியோடு, நாங்கள் எங்களுடைய ஆட்சி துணையோடு அவர்கள் கொடுத்தார்கள். நான் கொடுக்க சொல்லி தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் 55 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது கொடுக்கல. கொடுத்த அவங்க சொல்ல சொல்லுங்க. பாரத ரத்னா விருது கொடுத்த திரு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்ததும் பாஜக தான். அதே மண்டல் கமிஷனை எதிர்த்ததும் காங்கிரஸ் தான். அது நான் வச்சுக்கோங்க. 75 நிமிஷம் பேசியிருக்கார் ராஜ்தானி. அதாவது 1946 மும்பை அரசியல் சாசன அவைக்கு அம்பேத்கர் செல்வதை தடுத்தவர் நேரு அவர்கள். 1947 அரசியல் சாசன வரைவு குழுவுக்கு அவரை தேர்வு செய்ய வேண்டியிருந்த பொழுது அதை தடுத்து ஐவர் ஜெனிக்கு வாய்ப்பு கொடுத்து அதை தடுத்தவர் பின்பு மகாத்மா காந்தி தேர்வு செய்து அனுப்பிச்சு வச்சார். 2 முறை அவருக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு அவரை தோற்கடித்தவர் நேரு அவர்கள். அமைச்சராக்கியது யார்? அதற்கப்புறம் அமைச்சராக்கியது யார்? சட்ட அமைச்சராக எங்களுடைய ஜனசங்கத்தின் உதவியோடு அவர் அமைச்சராக்கப்பட்டார். அமைச்சர் இருந்தார். அவர் முன்னாடி அமைச்சராக இருந்தார். யாருடைய அமைச்சர்? அவருடைய கொள்கைகளை பிடிக்காமல், அவருடைய போக்கை பிடிக்காமல் அமைச்சரை விட்டு வெளியேறினார். அப்பொழுது அவர் சொல்றார், மகாத்மா காந்தி சொன்ன வாசகங்கள் இன்றும் இருக்கிறது, பதிவில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இந்து மதம் குறித்து பேசினாங்க. காந்தி கிட்ட அவர் கேட்கிறார், இங்கே நாங்கள் நாய்களை விட பூனைகளை விட இழிவாக நடத்தப்படுகின்றோம். இதை என் சொந்த நாடு என்று எப்படி அழைக்க முடியும்? இங்கே குடிப்பதற்கு நாங்கள் தண்ணீரை பெற முடியாதே. சுயமரியாதை உணர்வுள்ள எந்த ஒரு தீண்டத்தகாரனும் இந்த நாட்டை எப்படி பெருமையாக நினைக்க முடியும்? இந்த நாடு எங்கள் மீது எண்ணற்ற அநீதிகளையும் அவமானங்களையும் சுமத்தியுள்ளதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கிட்ட நேரு மீது குற்றச்சாட்டு சுமத்துகின்ற பொழுது சொல்லுகின்ற வாசகம் இது. ஆக அவர் இந்த அளவுக்கு கேவலப்படுத்தியது, நோகடித்தது காங்கிரஸ். அதனால தான் காங்கிரஸ் அந்த அறிகுறி இல்லை என்பதை தண்ணி எடுக்க கூடாது நீங்க பேசுறத கேக்குறீங்களா? அம்மா நீங்க பேசுற பொய்யை நான் கேட்டுட்டு முடியும். இல்ல பாருங்க, நீங்க பேசுற பொய்யை நான் கேட்டுட்டு இருந்தேன். கேள்வி எடுத்துட்டு வர உங்க கேள்வி வச்சிட்டீங்க. அவர் பேசிட்டோம். அவங்க கேள்வியை எடுத்துட்டு நீங்க பதில் சொல்லலாம். நாகராஜ், நீங்க தான் தொடர்ந்து. நான் பேசி முடிச்சறேன், அப்புறம் கேள்வி கேட்கட்டும். ஓகே. இன்னைக்கு நேரு அவர்களே சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சாவர்கர் எல்லாம் சொன்னாங்க, நேரு அவர்களே சொன்னாங்க, குடியரசு தின விழாவில் 3000 RSSகளை அழைத்து தனி வகுப்புக்கு அனுமதி கொடுத்து நடத்தினாங்க. உண்மையை புரிந்து கொண்டார்கள். சீன யுத்தத்தில் எந்த அளவுக்கு RSS பணியாற்றியது என்று எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. தேசப்பற்று குறித்து எங்களுக்கு பெரியார் தாவத்தை கலந்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழை பற்றி தரக்குறைவாக அம்பேத்கர் பற்றி அம்பேத்கர் என்னவா இருந்தாரு, அம்பேத்கருடைய கொள்கைகள் என்னவா இருந்ததுங்கிறத தான் டிஸ்பியூட் பண்றாங்க. உங்களுக்கு நேர்முரணா அம்பேத்கர் கொள்கைகளை நான் இப்ப சொல்றேங்க, நாங்க தான் எடுத்துட்டு போறோம். நாங்க தான் அம்பேத்கரை 5 இடங்கள்ல வாழ்ந்த இடம், பிறந்த இடம், மறைந்த இடம் எதையும் நாங்கள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி அம்பேத்கரை இன்னைக்கும் சென்னையில கவர்னர் மாளிகையில் அம்பேத்கருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இவர்கள் என்ன செய்தார்கள் அம்பேத்கர்? அவங்க வைக்கிற விமர்சனம் என்னன்னா, திரு நாகராஜ், நீங்க அடையாள அரசியல் மேற்கொள்றீங்க, கொள்கை அரசியல், அம்பேத்கர் முன்வைத்த கொள்கைகளை பின்பற்றுகிறீர்களாங்கிற கேள்விதான் அவங்க முதல் சுற்றிலே முன் வச்சாங்க. அந்த கொள்கைகளை பின்பற்றனாலதான் இவ்வளவு விஷயங்கள் செய்யறோம். எஸ்டி அந்த அதிகாரத்தை மேலும் அதிகப்படுத்தியது யார்?
அவர்கள் ஏற்பென்ற துயரத்தை துடைப்பதற்கு அந்த சட்டத்தை வலுப்படுத்தியது யார்? ஒன்று. அதுக்கு மீண்டும் அந்த அந்த இடஒதுக்கீட்டை 2வது முறையாக அதிகப்படுத்தியது யார்? நாங்க தான். வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு வேண்டிய 700 முறை அமைச்சர்கள் பயணம் செய்து காங்கிரஸ் மறந்து போன அந்த பகுதியை மீண்டும் தூக்கி நிறுத்தியது யார்? இன்னைக்கு எல்லை பாதுகாப்புக்காக தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருப்பது யார்? பழங்குடி மக்களை அக்கறையோடு நடத்திக் கொள்வது யார்? பழங்குடி மக்களை ஜனாதிபதியாக மாற்றியது யார்? பழங்குடி மக்களுக்கு 10 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது யார்? இதெல்லாம் நீங்க யோசிப்பாரு. இவங்க சமூக மக்களுக்கு பேசுறாங்களே, இவங்க நான் ஒரே உதாரணம் கேட்கிறேன். இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலித் மக்களுக்கு என்று ஒரு திராவிட கட்சி ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? இல்ல இப்ப துணை முதல்வர் கொடுத்தார்களே, ஏன் ஒரு முதல்வர் இருக்கின்ற பொழுது துணை முதல்வர் அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? இல்ல காங்கிரஸ் தான் அங்கே நம்முடைய கார்கே இருக்கிறாரு, அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கொடுக்க கூடாதா? வெறும் பெயருக்கு கைத்தடியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் சரி திமுகவும் சரி. அதான் சொல்றேன், நீங்க எதையும் செய்யல, நாங்க செய்யறோம். கர்நாடகால இருந்து உங்க எம்பி ஒருத்தர் 7 முறை நான் வெற்றி பெற்றிருக்கேன், என்ன அமைச்சரவையில சேர்க்கலன்னு பட்டியலினத்தை சார்ந்த எம்பி ஒருத்தர் கேட்டதையும் அப்ப நம்ம நினைவுல வச்சுட்டே பேச வேண்டியிருக்கும். அந்த நிச்சயமா இருக்கலாங்க. திறமைக்குரிய மரியாதை, திறமைக்குரிய தகுதி நிச்சயமா கொடுக்க. 7 முறை நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்கனாலே திறமை இருந்தா தானே கொடுத்திருப்பீங்க. அதான் ஆல்ரெடி 10 பேருக்கு கொடுத்திருக்கோம் நாங்க. அதனாலதான் சொல்றோம், அவருக்கு எந்த திறமை இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளும் சமயம் வருகின்ற பொழுது. ஒன்று. 2வது நான் கேட்கிற கேள்வி, திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், ஏன் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று பெயரை சொன்ன உடனே இப்படி அலறாங்க? வட இந்திய தலைவர்கள் கூட இவ்வளவு ரியாக்ட் பண்ணல. அம்பேத்கரை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விமர்சிக்கிறாங்க. சார், அம்பேத்கரை அவமதித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த எல்லல் தொனியில் அவர் பேசினார். மதிவதனை குறிப்பிடுறாங்க. நான் அழகா சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னேன். அம்பேத்கர் 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 என்று சொன்னது, நீங்கள் அந்த பெயரை சொன்னதற்கு ஏற்றபடி செயல்பட்டீர்களா என்றுதான் கேட்கிறார். சரி, அதனால் யாருக்கு பையன் கேட்கிறார்? அம்பேத்கரை சொல்லாம நீங்க கடவுள் பெயரை சொல்லியிருந்தாலாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதையும் அவர் தானே சொல்றாரு. அம்பேத்கர் சொன்னதுக்கு எந்த பயனும் இல்லாமல் சொன்னதுக்கு என்ன வெறும் பெயரை உச்சரித்து நீங்கள் பிணைத்துக் கொள்வதற்கு பதிலாக நீங்க கடவுள் பெயரை அம்பேத்கர் பெயரை எதிர்கட்சிகள் பேசும்போது அது பிழைப்புவாதம், ஆளுங்கட்சி பேசும்போது அது அம்பேத்கர் பாலிசியை ஃபாலோ பண்றது வந்துருமா சார்? இது எப்படி சொல்றீங்க? அப்படித்தான் சார் அவங்க நடந்திருக்காங்க. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் என்ன செஞ்சது? திமுக கூட்டணியில் இருந்தார்களே, 10 ஆண்டு காலம் இருந்தார்களே, என்ன செய்தார்கள்? அவங்கள சொல்லுங்க சார். அம்பேத்கருக்கு என்னென்ன திட்டங்கள்னு பட்டியல் போட்டா அவங்க நிறைய பட்டியல் கொடுப்பாங்க சார், அது பேசுவோம். இல்ல சார், அம்பேத்கருக்கு அவங்க ஒண்ணும் செய்யல, அம்பேத்கர் நினைவெடுத்துக்கு ஒண்ணும் செய்யல, அம்பேத்கர் ஒண்ணும் செய்யலன்னு சொல்றேன் நானு. முதல்ல ஒரு தலைவர் சர்தார் வல்லபாய் நிறுத்தணும், அம்பேத்கர் நிறுத்தணும். என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க உங்களை. இப்ப ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஹைகோர்ட் கேக்குது, நம்ம தமிழக முதலமைச்சர் கேக்குது, பழங்குடி மக்களுக்கு போய் கல்வராயன் மலையில பாருங்கன்னு கேக்குது. இதுதான் உங்களுடைய ஆட்சி. வேங்கவை இன்றும் சிரிக்குது, பேசுது. ஓசி நீ எஸ்சி தானே, திமுக கேக்குது. இதுதான் அவங்க செஞ்சது. 75 ஆண்டு கால ஆட்சியில திமுகவும் காங்கிரஸ் செய்து இதுதான். அவர்களை கைத்தடியாக வைத்துக் கொண்டிருக்காங்க. சூர்யாட்ட கேட்கல, அதுக்கான பதில் கேட்டுடலாம்.